கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காணிச்சது நம்முடைய தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் காலையிலே தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களுக்கு நான் என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஜெபத்திலே காத்திருந்த பொழுது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28, 29 3 வசனங்களை கர்த்தர் நினைப்பூட்டினார். 2 குருடர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை பார்த்து, எங்களுக்கு பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த 2 குருடர்களை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? இதை என்னால் செய்ய முடியும், நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதை என்னால செய்ய முடியும், நீங்க நம்புறீங்களா அப்படின்னு. இந்த கேள்விதான் என்னை காலையிலே தொட்டதா இருந்தது. அப்ப ஆம் ஆண்டவரே என்று சொல்லுகிறாள். விசுவாசிக்கிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுதுங்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த குருட்டுத்தன்மை விலகுவதாக அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் பிதாவை பார்த்து, ஆண்டவரே, நீங்க பிதாவே ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருங்க அப்படின்லாம் ஒரு பெரிய சத்தம் போட்டுலாம் ஜெபம் பண்ணல. ஒண்ணு சொல்றாரு, நான் செய்ய முடியும், இந்த வல்லம் எனக்கு இருக்கு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளவுதான் கேள்வி. ஆம், அவ்வளவுதான். அப்ப அப்படி ஆக கடவுது. இன்னைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவால் இதை செய்ய முடியும்னு நீங்களும் நானும் நம்பிட்டோம்னா, உங்க கடனா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப போராட்டமா இருக்கட்டும், நெருக்கடியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கும் எனக்கும் அந்த தேவாதி தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய அவருக்கு வல்லமையும் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா? அப்படியானால் கர்த்தர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவமனையில நின்றாலோ, ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு ஒரு பைனான்ஸ் கார்டர்கிட்ட போய் நின்றாலோ, இது விசுவாசத்துக்கு அடையாளம் அல்ல, இது அவிசுவாசத்தின் அடையாளம். ஆண்டவர் செய்வார் என்று உறுதியாய் நில்லுங்கள். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவரால் தான் இதை முடியும் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறார்களோ, அவர்கள் யாவருக்கும் அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.